வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைக்க வேண்டும், மக்களின் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தமிழகத்தில் திமுகவால் நடத்தப்பட்டு வருகிறது என்று பரபரப்பான குற்றச்சாட்டுகள் மற்ற கட்சிகள் விமர்சனம் செய்தால் அது அவர்களது சுயநலம் என்றே கூறலாம். ஆனால் தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் தங்களது பாதிப்புகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் தீண்டாமை ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் என்றும் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கோவையாக இருந்தாலும் சரி, விழுப்புரமாக இருந்தாலும் சரி, கடைசியாக விருந்தினருக்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள தொண்டர்களை பார்ப்பதற்கும் அவர்களை தொடுவதற்கும் தீண்டாமை செய்யக்கூடிய செயல் ஈடுபட்டு இருப்பதால் மக்கள் கடும் அதிருப்தியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் சொன்ன 400 வாக்குறுதிகள் என்ன ஆனது என்ற கேள்விகளும் இங்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. மக்களை இரத்தத்தை உறிஞ்சும் விதமாக திமுக தற்பொழுது செயல்பட்டு வருவதாகவும், தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஆளும் கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது மக்களை பார்ப்பதற்கு வீதி வீதியாக சென்றார்கள். ஆனால் தற்பொழுது ஆளும் கட்சியாக வந்த பிறகு மக்களையும் சரி, அரசு ஊழியர்களையும் சரி மதிப்பில்லை என்றும், அவர்களது சொத்துக்களை பெருக்குவதில் மட்டும் மும்முரமாக காட்டுவதாகவும், அடுத்த வாரிசை தலைமையாக ஏற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் தான் செய்கிறார்களே தவிர மக்களின் பாதுகாப்பிற்கு வழி என்ன என்பதை இப்பொழுது வரை திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக அரசு ஊழியர்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். திமுகவின் ஆட்சியின் இத்தனை ஆண்டு, அதாவது 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 4வது ஆண்டு தொடக்கத்தில் உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா? திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு சொன்ன 400 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 75 வாக்குறுதிகளை கூட இன்று முடிவடையாமல் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வரிப்பணத்தையும் சுரண்டி கொண்டு அரசு நிலத்தை பொது நிலமாக மாற்றி வருவதாகவும், அமைச்சர்களது செயல்பாடுகள் முற்றிலும் மிக மோசமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்குத்தான் ஆளுநரிடம் பல்வேறு அரசு ஊழியர்கள் கடிதங்களையும் அனுப்பி வருகிறார்கள். நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இனி வேண்டாம் என்றும் மக்களிடம் எடுத்து கூறி வருகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு அன்பு பரிசை நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு கொடுப்போம். அடுத்த ஆண்டு நிச்சயம் ஆளுநர் RN ரவி அவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக 2வது முறை அரியணையில் திமுகவால் ஏற முடியாது என்றும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தெரிவித்திருப்பது சரியானதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.